தலாண்ணன் யூடியூப் சேனல் 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தமிழ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தலாண்ணன் யூடியூப் சேனல் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து மாணவர்களுக்கு ஃப்ரீயாக வழங்கிட்டு இருக்கோம். அந்த வருஷத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து 8 மார்க் கொஸ்டின் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இந்த 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்யுளில் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்மளுடைய செய்யுள்லேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு கேள்வியில் தான் நம்ம கண்டிப்பாக வந்து முதல் கொஸ்டினாகவே இருக்கும் 5 மார்க்கில். இந்த 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 5ல் கண்டிப்பாக 2 வந்துடும். அதனால் மாணவர்கள் நம்ம கொடுத்துருக்க அந்த கொஸ்டினை ஒமிட் பண்ணாமல் படிங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, கல்வியே நலந்தரும் செல்வம் என்பது நீதி வெண்பா வழியாக செய்குத்தம்பி பாவலர் வழி நின்று விளக்குக. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் வந்து புக் பேக் கொஸ்டின் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு புக்கின் கொஸ்டின். அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக நீதி வெண்பா பாடத்தில் சின்னதாக அது குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சிறுவனாக இருக்குது. அந்த சிறுவனா மாதிரியே தான் இந்த கொஸ்டின் இருக்குது. அதனால் மாணவர்கள் இந்த கேள்வியை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்குது. இது கைடில் தான் இருக்குது, புக்கில் இல்லை. மாணவர்கள் கைடை பார்த்து இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சிருங்க. எனக்கு தோணுது இந்த கேள்வி இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்த கவிதையில் சிறந்த கவிஞன் என்ற கம்பன் என்ற தலைப்பில் கீழ்காணும் குறிப்பினை கொண்டு உங்கள் இலக்கிய உரையை தொடர்க. கம்பரை பற்றின சந்த கவிதை எழுதுறதுல கம்பர் இப்படி சிறந்தாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் 10th உள்ள கம்பராமான பாட்டு 2 பாட்டில் மனப்பாட பாட்டை 2 எழுதி அதுக்கப்புறம் இதில் உள்ள எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாடல் கருகால செய்தி கண்டிப்பாக மிக முக்கியமான பாட்டு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிறுதாம்பு முல்லை எடுத்த அந்த பாட்டு, அதை கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுவீங்க. அடுத்தது, வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருத்துவதை குரல் விளைவுகளுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வரைக்கும் 3 இடம் பப்ளிக்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்தது, சிலப்பதிகாரம் மறுவொரு பக்க வணிக விதியில் இக்கால வணிகளோட அங்காளிகளோடும் தொகுத்து எழுதுக. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து என்னென்ன வியாபாரம் பார்த்தாங்க, அங்கே என்னென்ன கடை இருந்துச்சு, அந்த காலத்தில் கடை எப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் கடை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த கதை. இது பொதுவாகவே இந்த மாதிரி 5 மார்க் கொஸ்டினோ 8 மார்க் கொஸ்டினோ எழுதும்போது உங்களுக்கு செய்யுள் பகுதியிலேருந்து ஒரு கேள்வி கேட்காங்கன்னு வைங்களேன். அந்த செய்யுள்லேருந்து கேட்கக்கூடிய அந்த கேள்வி வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு மனப்பாட பாட்டில் உள்ள ஒரு கேள்வியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கேள்வி எழுதும்போதே இடையில 2 லைனு உங்களுடைய மனப்பாட பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், தப்பலாமல் எழுதுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அந்த 2 லைனை உள்ள எழுதிருங்க. உதாரணத்துக்கு இப்போ முல்லைப்பாட்டு கேட்காங்க அப்படின்னா, அந்த முல்லைப்பாட்டை உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. அதில் உள்ள 2 லைனை வந்து என்ன செஞ்சுருங்க, ஆரம்பத்தில் 2 லைன், இடையில 2 லைன், கடைசியில் 2 லைன் எழுதி அதுக்கான அதனுடைய அந்த விரிவாக்கம் அந்த பொருளையும் எழுதுனீங்கன்னா படிக்கிறவங்க அதை வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு பையன் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காமல் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. அதனால் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதும்போது தமிழில் செய்யுள் எழுதும்போது மனப்பாடத்துக்குரிய ஒரு பகுதியிலேருந்து உங்களுக்கு பிக் கொஸ்டின் வந்திருந்தால் கண்டிப்பாக அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் கொஸ்டினை எழுதிருங்க. அடுத்ததாக நம்மளுக்கு கேட்கக்கூடிய 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கடிதம் கேள்வி ஒன்று கேட்பாங்க. அந்த கடிதம் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, சாலை வசதி கேட்டோ அல்லது மின்சார வசதி கேட்டோ, உங்களுக்கு தெரியும் எங்கள் ஊரில் இவ்வளோ பேர் வசிக்கும், எங்கள் ஊரில் ரோடு இல்லை, எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை, எங்களுக்கு கரண்ட் தாங்க அப்படின்னு கேட்டு உரைமேல் முகவரி எழுதும். பார்த்தீங்களா, அந்த சாலை விதி மின்சார வசதி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து பற்றி பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். பள்ளிக்கூடத்தில் போகும்போது அந்த கிரவுண்டுக்குள்ளே ஒரு பணப்பை கிடக்கும். அந்த பணப்பை எடுத்து கண்டுபிடிச்சி கொடுத்த உடனே ஹெட்மாஸ்டர் வந்து நமக்கு வந்து ப்ரேயரில் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அதை பற்றின ஒரு கடிதம், முக்கியமான கடிதம். அடுத்து வரவேற்பு மடல். நம்முடைய ஸ்கூலுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு வரவேற்று ஒரு வரவேற்பு மடல். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு போகிறீங்க, நான் ஐயா திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போனேன், அங்கே சாப்பிட்டேன், சிக்கன் சரியில்லையே, ரொம்ப மோசமாக இருக்கே, நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு லெட்டர் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான கடிதம். அடுத்து நூலகம் அமைக்க. நம்ம ஊரில் ஐயா நாங்கள் எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்கோம், எங்கள் ஊரில் படித்த பிள்ளைகள் இருக்கும், எங்கள் படித்த பிள்ளைகள் கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுட்டு இருக்கோம், ஐயா எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நூலகம் வேணுமையா, நூலகம் தான் நாங்கள் படித்து வேலைக்கு போயிடுவோம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு நூலகம் அமைக்க அது ஒரு கடிதம். அடுத்து காற்றாலை ஆரல்வாய் மொழி. இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டு தாங்க, இப்போ கேட்கறது இல்லை. அதனால் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கணும். அதாவது இந்த லீவில் வந்து நீங்கள் ஆரல்வாய் மலைக்கு போயிட்டு அங்குள்ள காற்றாலையை பார்த்தீங்க, அதில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிச்சு அதை பற்றின ஒரு முக்கியமான கேள்வி. நீங்களா ஒரு கட்டுரை எழுதுகிற மாதிரியான ஒரு கேள்வி. ஏற்கனவே வந்து 8 மார்க்கில் கொடுத்துருப்போம், போர்க்காட்சிக்கு நீ போயிட்டு வந்ததை வந்து பற்றி எழுதுன்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கே ஆரல்வாய் மலை காற்றாலைக்கு போயிட்டு நீ என்னெல்லாம் எழுத போகிறாது. அடுத்து பார்த்தீங்கன்னா படிவம். இதுவும் 5 மார்க்கில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு படிவம். ஒன்று விளையாட்டு ஆணைய உறுப்பினர் பற்றின ஒரு படிவம், அல்லது நூலக உறுப்பினருக்கு ஒரு படிவம். இல்லையா உன்னுடைய பயோடேட்டா கொடுத்து நீ வந்து +1 என்ன குரூப்பு கேட்க அதுக்கு ஒன்று, இல்லை ஒரு வேலை கேட்டிருக்காங்க அந்த வேலைக்கு வந்து ஒரு பயோடேட்டா எழுதுறது. இந்த 4ல் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒன்று நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வந்து சேர்றதுக்காக ஒரு லெட்ரு, அல்லது நூலக உறுப்பினர்களாக சேர்றதுக்கு ஒரு படிவம். இந்த படிவம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்போ எக்ஸாமில் படிவம் கொடுத்துருவாங்க. அந்த படிவத்தை நம்ம ஃபில் பண்ணி அங்கே உள்ளே கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதில் 5 மார்க் சொலையாக கிடச்சிரும். இதெல்லாம் வந்து 5 மார்க் கொஸ்டின். விரைவில் வந்து 2 மார்க் 4 மார்க் கொஸ்டின் விரைவில் அப்லோட் பண்ணுறோம். 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 5 மார்க் தமிழ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி வந்து 8 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். மாணவர்களுக்கு இதை படித்து மிக அதிக மதிப்பெண் பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.